ஸ்வீட் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. வீட்ல பார்த்தா கோதுமை பிரெட் மட்டும் தான் இருந்துச்சு. இதுவும் ஹோம்மேடா செஞ்ச கோதுமை பிரெட் தான். இது எப்படி செய்யணும்னு வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். போய் பாருங்க. அம்மா சுகர் பேஷண்ட்டுன்றதால நான் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அவங்களுக்கு ஏத்த மாரி தான் செய்ய முடியும். ஸோ ரொம்ப ஸ்வீட் அதிகமாலாம் போடாம நார்மலா ஏன்னா நம்ம அல்வானா நெறைய போட்டு கிண்டுவோம்ல சுகரு, நெய்யின்னு. அந்த அளவுக்கு இல்லாம மீடியமாக்கும் கொஞ்சம் கீழ மீடியத்துக்கும் கம்மியா தான் போட்டு செஞ்சிருக்கேன். நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம முந்திரி, திராட்சைலாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே தவாலயே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க பிரெட்டையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அப்புறமா நல்லா வறுந்ததும் தேவையான அளவுக்கு பால், கொஞ்சமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தான் நான் சர்க்கரை போட்டிருப்பேன். சர்க்கரை, கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா நெய். நான் மொத்தமாவே ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் தான் போட்டேன். அது எல்லாமே போட்டு நல்லா கிண்டுங்க. கிண்டிட்டு ஒரு நல்ல பதத்துக்கு வரும். அது வந்ததும் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்க முந்திரி, பாதாம்லாம் போட்டு இறக்கிட்டா நம்மளுடைய சூப்பரான கோதுமை பிரெட் அல்வா ரெடி. இது யார் வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராவே இருக்கும். உங்க வீட்ல இருக்க உங்க தாத்தா, பாட்டிக்கும் செஞ்சு கொடுங்க. செமையா இருக்கும்.